அந்த 20 மினிட்ஸ் தான் வரும் அந்த படத்துல அந்த பீரியடு. ஆனா அதுக்கு மட்டுமே 18 கோடி அந்த காலத்துல செலவு பண்ணாங்க. 12 வருஷம் முன்னாடி 18 கோடி செலவு பண்ணாங்க அந்த ஒரு தேர்வு மட்டுமே. 2ஆம் குலோத்துங்க சோழனா நடிச்சேன். கமல் சார் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி நெப்போலியன் கதை சொல்றேன் வரீங்களான்னு கூப்பிட்டு போனேன். போனோடனே கதை சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ராஜா வேஷம் அதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்ப நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப சார் கொஞ்சம் கதாபாத்திரம் சின்ன சார் கதாபாத்திரம் படத்தை பொறுத்த வரைக்கும் சிறிதுதான். ஆனா இந்த படத்திலேயே அதிகமா பேசக்கூடிய கதாபாத்திரம் இதுவா தான் இருக்கும். இந்த ராஜா வேஷத்துக்கு நீங்க தான் மிக பொருத்தமா இருப்பீங்கிறதுக்காக நீங்க நடிச்சு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட உடனே இல்ல இது இப்ப கிடையாது, இந்த 3 மாசம் கழிச்சு தான் ஷூட்டிங்கு. 3 மாசத்துக்குள்ள நீங்க இன்னும் உடம்பு கொஞ்சம் நல்லா வெயிட் ஏத்தணும், பாடி எல்லாம் டெவலப் பண்ணணும்ட்டாரு. 3 மாசம் ஃபுல்லா நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏத்தி 98 கிலோ வரந்தவன் 108 கிலோ ஆனேன். 108 கிலோ ஆகி பேர் பாடியோட நடிக்கணும், அது நகையெல்லாம் போட்டு ராஜா அம்மா நடிக்கணும். அதனால கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டு நடிச்ச போது ஒரு மிகப்பெரிய ஒரு புது அனுபவமா இருந்தது. அந்த செட்டு போக்குவரத்து எல்லாம் பயங்கரமா செட்டப் பண்ணி அது அந்த 20 மினிட்ஸ் தான் வரும் அந்த படத்துல அந்த பீரியடு. ஆனா அதுக்கு மட்டுமே 18 கோடி அந்த காலத்துல செலவு பண்ணாங்க. 12 வருஷம் முன்னாடி 18 கோடி செலவு பண்ணாங்க அந்த ஒரு தேர்வு மட்டுமே. அண்ட் உங்களுக்கு கதாபாத்திரங்கள் இப்போ வரும்போதும் சரி, அண்ட் சீமராஜாலையும் நீங்க வந்துட்டு ஒரு அரசனா தான் நீங்க வந்துட்டு நடிச்சீங்க. உங்ககிட்ட கேட்டது எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. மேபி நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு ராஜாவோட ஒரு வாரிசா தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு. அதான் இப்ப எல்லாரும் ஒரு ராஜா வேஷம்னா நெப்போலியனை கூப்பிடுப்பா, கிராமத்து வேஷம்னா நெப்போலியனை கூப்பிடுங்கப்பா, ஒரு யதார்த்தமா நடிக்கணும்னா நெப்போலியனை கூப்பிடுப்பா, ஒரு உண்மை சம்பவமா நெப்போலியனை கூப்பிடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கு எனக்கு இந்த கதாபாத்திரம் நடிச்சேன். ட்ரூ. அண்ட் உங்களுக்கு சார் இப்போ ஹாலிவுட்ல உங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும்ல, இப்போ நம்ம வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலிவுட்ல வந்துட்டு டெஃபினட்டாக நம்மளுக்கே நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும். இது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் அது ஒரு நியூ ஃபேஸாக இருக்க போகுது, அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இது எந்த மாதிரியான ஒரு ஃபேஸாக இருக்க போகுதுன்னு இருந்திருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தைரியம் நீங்கள் வந்துட்டு ஹாலிவுட்லேயே நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு எங்கேருந்து எடுத்தீங்க? அது வீட்டில் என்ன சொன்னாங்க, ஃபேமிலி என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம நடிகைங்கிறது தெரியும், நடிகைன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து திருமணம் பண்ணும்போது எஜமான் அவங்க வந்து ரஜினி சாருடைய ஃபேனு. எஜமான் படத்துக்கு என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன வயிற்றுல இருக்க கருவு கூட விஷம் வைக்கிறாரு, அவ்வளவு பயங்கரமான மோசமான ஆரவா இருப்பார் போல இருக்கு. அப்புறம் எங்க மாமனார் சொல்லலாமா படத்துலதாமா அப்படி நிஜத்துல ரொம்ப நல்ல வருமா அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதனால நடிகைங்கிறது தெரியும். ஆங்கிலம் எப்படி பேச்சு அடிப்பாருன்னு பயந்தாங்க. இந்த படத்துல அது அந்த பயம் போயிடுச்சு அவங்களுக்கு. இல்ல நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து 3 படங்களையும் நடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.